ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஜீரால வந்து லாக் பண்ணுறது, எப்படி ஜீரால பக் கிரியேட் பண்ணுறது, ஜீரால எப்படி டைம் லாக் பண்ணுறது. ஸோ அந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது எப்படின்னா, எப்படி டெஸ்ட் கேஸ் கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ண டெஸ்ட் கேஸ் ஃபாலோ பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, இந்த மாதிரி கான்செப்ட் பார்த்தோம் கரெக்டாக. இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துடுச்சு, நீங்கள் ஜீரால பக் கிரியேட் பண்ணணும், உங்களுக்கு ஐடியாவே இல்லை எப்படி பக் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஜீரான்னு பார்த்தீங்கன்னா, அது எடுக்கணும்னா கம்ப்ளீட்டா எடுக்கணும்னா, அது வந்து ஒரு கம்ப்ளீட் சீரிஸா எடுக்கணும். பட் நான் இன்னைக்கு எடுக்க போறது என்னன்னா, அதுல வந்து ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் எடுக்க போறேன். உங்களுக்கு ஜீராவ பத்தி கம்ப்ளீட்டா உங்களுக்கு எடுக்கணும் அப்டின்னா, நீங்க என்ன கேளுங்க. ஸோ அதுக்கு நான் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பா அந்த அந்த சீரிஸும் நான் எடுக்கிறேன். சும்மா இப்ப எடுக்க போறது நான் அவ்வளோ இன் டெப்த்தா அதெல்லாம் போறது கிடையாது. எப்படி பக் கிரியேட் பண்றது? எப்படி நீங்க உங்களோட ஸ்டோரிய யூஸ் பண்றது, எப்படி டைம் லாக் பண்றது, அத மட்டும் தான் நான் சொல்லப் போறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ பார்த்துருவாங்க. அப்பதான் உங்களுக்கு ஐடியா வரும். அப்படி இல்லன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ மை பெட்டர் அட்வைஸ் நீங்க போயிட்டு லாஸ்ட் வீடியோ பார்த்துருவாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து இந்த 4 டெஸ்ட் கேஸ் வந்து நம்ம ரன் பண்ணோம் கரெக்ட்டா? ஸோ அதுல ஏதாவது ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம வந்து பக் கிரியேட் பண்ணணும். ஸோ எப்படி பக் கிரியேட் பண்றதுங்கிறத நம்ம இதுல பார்ப்போம். ஸோ இதுதான் ஜீரா. ஜீரால வந்து பார்த்துட்டீங்கன்னா, இதுதான் வந்து ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. எபிக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எபிக்குக்குள்ள நெறையா ஸ்டோரீஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எபிக் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, லாகின்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம வந்து லாகின பத்தி தானே நம்ம நேத்து பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ அதனால நம்ம லாகினே நான் ஒரு எபிக்கா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எபிக்ல வந்து கிளியரா போட்டிருக்கும். என்ன நீட் இருக்கு, உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன், நீங்க என்ன இந்த இதுல பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இந்த எபிக்ல கிளியரா குடுத்துருவாங்க. ஸோ அந்த எபிக்கு கீழ இத எப்படி இத இப்ப நம்ம கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் கரெக்ட்டா? ஸோ அத கிரியேட் பண்றதுக்கான டாஸ்க்ஸ்லாம் வந்து ஸ்டோரிலாம் வந்து கிரியேட் பண்ணிருவாங்க. ஸோ ஒரு எபிக்குக்கு கீழ மல்டிபிள் ஸ்டோரீஸ் இருக்கும். ஸோ இது வந்து இப்ப லாகின் கரெக்ட்டா? இப்ப லாகின் பண்ணணும்னா ஃப்ரண்ட் எண்ட்ல லாகின் பண்ணணும். ஃப்ரண்ட் எண்டும் தேவைப்படும், பேக் எண்ட் தேவைப்படும், டெஸ்டிங் தேவைப்படும் கரெக்ட்டா? ஃப்ரண்ட் எண்ட்னா இதுதான் நம்ம பார்க்குற யூஐ தான் ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்ட்னா ஏபிஐஸ், டேட்டா பேஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அதுதான் பேக் எண்ட். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டோரி, ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு ஸ்டோரி, பேக் எண்டுக்கு ஒரு ஸ்டோரி அண்ட் டெஸ்டிங்க்கு ஒரு ஸ்டோரி. ஸோ 3 ஸ்டோரியும் இந்த எபிக் கீழ தான் இருக்கு. ஸோ கிரியேட் பண்ண உடனே இது எல்லாமே டு டூல தான் இருக்கும். ஸோ இத வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு உங்க மேனேஜரோ, டிஎல்ஓ யாராவது வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெஸ்பெக்டிவ் டெவலப்பருக்கு அசைன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க டெவலப்பருக்கு இந்த ஸ்டோரிய அசைன் பண்ணதுக்கப்புறம், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, அத வந்து இன் ப்ராக்ரஸ்க்கு மாத்துவாங்க. ஸோ இன் ப்ராக்ரஸ் மாத்துனதுக்கப்புறம் அவங்க இத ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதே மாரி தான் பேக் எண்ட் அந்த மாரி போயிட்டுருக்கும். இப்போ நம்ம டெஸ்டிங்க்கு வருவோம். ஓகேவா? இப்போ இதுதான் டெஸ்டிங்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படிதான் கிரியேட் பண்ணி இத வந்து உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. அசைன் பண்ணிட்டு, இப்ப இந்த நீங்க டெஸ்டிங் ஸ்டோரிய எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்டிங் ஸ்டோரியில வந்து நீங்க என்னத்த டெஸ்ட் பண்ண போறீங்க? எந்த மாடியூல டெஸ்ட் பண்ண போறீங்கங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கும். ஸோ நீங்க லாகின டெஸ்ட் பண்ண போறீங்க. லாகின்ல எந்தெந்த டீட்டெயில்லாம் செக் பண்ண போறீங்கன்ட்டு இருக்கும். இப்போ அதுல வந்து சப் டாஸ்க்கா நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ நீங்க லாகின் மாடியூல் டெஸ்ட் யூஏன்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம யூஏல டெஸ்ட் பண்றோம்ல அது. அண்ட் பேக் எண்ட்னா ஒண்ணும் கிடையாது. இதுக்கு ஏபிஐ, டேட்டாபேஸ் அதெல்லாம் இருக்குல்ல அந்த டெஸ்டிங். ரெக்ரெஷன் டெஸ்டிங் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கரெக்ட்டா? அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இதுக்கு எல்லாமே சப் டாஸ்க் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் யூஐல டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா, அது இன் ப்ராக்ரஸ் போட்டுட்டு, இதுக்கு நான் டெஸ்ட் கேஸ் எழுத போணும். இப்போ நான் வந்து யூஐ நம்மளுக்கு அசைன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம டெஸ்ட் கேஸ் எழுத ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் கேஸ் எழுதிட்டோம். ஸோ டெஸ்ட் கேஸ் எழுதிட்டோம். ஒன்ஸ் இத நீங்க ஃபைல்ல போயிட்டு டவுன்லோட் ஃபைல் குடுத்து நீங்க ஃபைலாவும் அட்டாச் பண்ணலாம். இல்ல இந்த லிங்க்க நீங்க வந்து கூகுள் ஷீட்ல ஒர்க் பண்ணக்கூடாது. உங்க கம்பெனி இமெயில் லாகின் பண்ணி அதுல தான் ஒர்க் பண்ணணும். எப்பயுமே செக்யூரிட்டி மஸ்ட். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆல்ரெடி இப்ப டெஸ்ட் கேஸ் எழுதிட்டோம். இந்த கமாண்ட்ல வந்து யாரு டெவலப்பரோ, யாரு உங்க டெஸ்ட் லீடோ அவங்கள நீங்க டாக் பண்ணிட்டு, ஆ டெஸ்ட் கேஸ் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட். ப்ளீஸ் ரிவ்யூ இந்த மாரி போட்டு நீங்க அந்த இத போட்டு அந்த யுஆர்எல் எடுத்து இங்க போடலாம். எல்ஸ் இந்த இமேஜ் மாரி இருக்குல்ல, இத கிளிக் பண்ணி அப்லோட் குடுத்தீங்கன்னா, அந்த ஃபைல கொண்டு வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்படி கமாண்ட் போடணும். ஒன்ஸ் அவங்க பண்ணிட்டாங்கன்னா, அவங்க உங்கள இங்க டாக் பண்ணி டெஸ்ட் கேஸ் ரிவ்யூட் அப்படின்னு போடுவாங்க. டெஸ்ட் கேஸ் ரிவ்யூட் அப்படின்னு போட்டு உங்கள டாக் பண்ணதுக்கப்புறம், இது வந்து டெஸ்டிங்க்கு வந்து ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நீங்க டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்றீங்க. டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல ஃபெயில் ஆயிருச்சு. இப்போ வந்து நீங்க பக் கிரியேட் பண்ணணும். அதாவது இப்ப இந்த இதுக்கு போறீங்க. இந்த இது ஃபெயில் ஆயிருச்சு. நீங்க இப்ப இங்க வந்து ஒரு பக் கிரியேட் பண்றீங்க. ஆல்ரெடி நம்ம இதுல இருக்கோம். டெஸ்டிங் ஸ்டோரியில தானே இருக்கோம். இப்ப நீங்க வந்து பார்க்குறீங்க, இங்க வந்து இஷ்யூ ஆயிருச்சு. ஒரு பக் இந்த பிளஸ் இருக்குல்ல, இந்த பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, ஆ கிரியேட் சப் டாஸ்க்ன்னு இருக்கும். அப்படின்னு நீங்க இது கூட பண்ணாம இங்க கிரியேட்ன்னு இருக்குல்ல, இந்த கிரியேட் போய்க்கோங்க. ஆல்ரெடி இந்த ஒர்க் டைப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க நெறையா வரும். டாஸ்க், பக், ஸ்டோரி, எபிக்ன்னு இருக்கும். நீங்க பக்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு, நம்மளோட ப்ராப்ளம் என்னவோ, அந்த ப்ராப்ளம எடுத்துட்டு வந்து சம்மரியா குடுக்கணும். அவங்களுக்கு வந்து நீட் அண்ட் கிளியரா புரியணும். சிம்பிளா இருக்கணும் அந்த இதுவும். லாகின் பட்டன் டஸ் நாட் ரெஸ்பாண்ட் வென் ஐ கிளிக்ட். அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும், அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் குடுக்கணும், ஸ்டெப் 2 ரீப்ரொடியூஸ் குடுக்கணும், எக்ஸ்பெக்டட் அண்ட் ஆக்சுவல் ரிசல்ட் இது எல்லாமே குடுக்கணும். ஸோ, இதெல்லாம் வந்து என்னன்னா, நீங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணீங்களோ அதெல்லாம். ஸோ, பக் டிஸ்கிரிப்ஷன் bug description. When the user enters the valid credential and click the login button, nothing happens. The system does not navigate to the dashboard and error message shown. So this issue user to access the application. இதுதான் பக்கோட டிஸ்கிரிப்ஷன். சிம்பிளா கொடுத்துட்டு ஸ்டெப் டு ரீப்ரொடியூஸ். என்ன ஸ்டெப்போ அந்த ஸ்டெப் டு ரீப்ரொடியூஸ். ஓப்பன் த அப்ளிகேஷன், வேலிட் யூசர் நேம் பாஸ்வேர்ட், கிளிக் ஆன் லாகின் பட்டன். ஸோ எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் இங்கே உங்களுக்கு என்ன வரணும், எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் இது வரணும். பட் வந்திருக்குது என்னது, ஆக்சுவல் ரிசல்ட் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப கிளியராக கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு டீட்டெயிலாக நீங்கள் பக் கிரியேட் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், பக்கை வந்து அட்டாச் பண்ணலாம். நீங்கள் வீடியோவாகவும் அட்டாச் பண்ணலாம், ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எடுத்து வீடியோவாகவும் அட்டாச் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்தும் அட்டாச் பண்ணலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ஃபுல் யூஆர்எலோட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸோ இப்படி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து முடிச்சணும், இதை வந்து எந்த டெவலப்பர் ஒர்க் பண்ணாரோ அவரை நீங்கள் அசைன் பண்ணிடணும். இதோட பேரண்ட் என்ன, ஸோ இதோட பேரண்ட் வந்து இந்த ஸ்டோரி கரெக்டாக பண்ணிட்டு, அடுத்தது கரண்ட் இந்த ஸ்ப்ரிண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்ப்ரிண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கிரேட். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பக்கு கிரியேட் பண்ணணும். பக்கு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அண்ட் இப்படி பக் வரும் ரெஸ்பெக்டிவ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அண்ட் நீங்கள் வந்து லிங்க் பண்ணுறதா இருந்தால் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டோரியோட ஸோ இந்த மாதிரி லிங்க் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ரிலேட்டட் வரும், க்ளோன் வரும், டூப்ளிகேட் வரும், ரிலேட்டட் டூ கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து என்னது டிஃபை லாகின் டெஸ்ட் தானே நம்ம யூஸ் பண்ணோம், அதை நீங்கள் இது கொடுத்துட்டிங்கன்னா தட்ஸ் ஆல். ஸோ இப்படி லிங்க் பண்ணி விட்டிங்கன்னா இது உங்களுக்கு லிங்க் ஆயிரும். ஸோ லிங்க் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், இங்கே போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டா வந்து ஷோ ஆயிரும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண பக்கு உங்களுக்கு இந்த ரெஸ்பெக்டிவ் உங்களோட டெஸ்டிங் டாஸ்கில் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி பக்கை வந்து நீங்கள் இந்த ஸ்டோரிக்கு வந்து மேப் பண்ணிக்கிட்டே வரணும். மேப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் டெஸ்டிங் முடிஞ்சிருச்சுன்னா இங்கே டைம் ட்ராக்கிங்னு இருக்குல்ல. ஸோ ஆரம்பத்துலேயே இந்த ஸ்ப்ரிண்ட் பிளானிங்லேயே இந்த ஸ்டோரிக்கு எத்தனை ஒரு டெஸ்ட் தேவைப்படும் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு 12 ஹவர்ஸ் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா இதில் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிருக்குங்கிற மாதிரி கொடுத்துட்டு எந்த டேட்டு, என்னைக்கு டேட் பண்ணீங்க, என்னைக்கு டெஸ்டிங் பண்ணீங்க, எல்லா ஏதாவது டேட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டைம் வந்து லாக் ஆகிடும். 2 ஹவர்ஸ் லாக் ஆகிடுச்சா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பக்கை க்ரியேட் பண்ணணும். அண்ட் பக்கை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு கரெக்டான ஸ்டோரியில் வந்து மேப் பண்ணணும். மேப் பண்ணி டைம் ட்ராக்கிங் வந்து லாகின் பண்ணணும். அண்ட் வந்து இந்த இடத்துல கமாண்ட் போடணும். டெஸ்டிங் has been completed and please verify the execution result அப்படின்னு போட்டுட்டு அந்த நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க இந்த இதையும் எடுத்துகிட்டு போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் கொடுத்துட்டு யார் ரெஸ்பெக்டிவ் பர்சனோ அவங்கள வந்து நீங்கள் டேக் பண்ணிடணும். டேக் பண்ணிவிட்டு
நீங்க வந்து இந்த இவ்வளோ இஷ்யூ இருக்கு அப்படின்ட்டு நீங்க முடிச்சிடலாம். ஸோ இப்படி டேக் பண்ணிட்டு இது முடிஞ்சிருச்சு, டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிச்சிடலாம். இதில் டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து இதை வந்து டன்னுன்னு மாத்திக்கலாம். அண்ட் ஸோ இதே மாதிரி தான். ஸோ அடுத்தது பேக் அண்ட் போடுறீங்கன்னா இதை வந்து நீங்க இன் ப்ராக்ரஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து உங்க நேம்ல போட்டுட்டு இதையே நீங்க டெஸ்ட் கேஸ் எழுதிட்டு இதுக்கு ரிவ்யூ இங்கேயே போட்டு ரிவ்யூ வாங்கிட்டு அதை நீங்க டெஸ்டிங் பண்ணிட்டு அதோட ஸ்டேட்டஸ் பாஸ் ஆயிடுச்சுன்னா பாஸ்ன்னு போடணும். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பக்கை கிரியேட் பண்ணி இந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டோரியோட கீழே வந்து கிரியேட் பண்ணிடணும். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்டோரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறையா ஸ்டோரி இருக்கும். இந்த ஸ்டோரியில் உங்களோட லாகின் டெஸ்ட் உங்களுக்கு டெஸ்டிங்காக என்ன ஸ்டோரி கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பக்கு கிரியேட் பண்ணிக்கணும். அண்ட் உங்களுக்கான கொடுத்துருக்க சப்டாஸ்க்கை நீங்கள் யூஐ டெஸ்ட் பண்ண போகிறா யூஐ, பேக்கன் டெஸ்ட் பண்ண பேக்கன், ரெக்ரெஷன்னா ரெக்ரெஷன், ஆட்டோமேஷன்னா ஆட்டோமேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகணும். உங்களோட எல்லா ப்ராசஸையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து நீங்கள் உங்களை வந்து அப்டேட்டாக வச்சுக்கணும். ஸோ இப்படி தான் டெஸ்ட் கேஸ் எழுதணும். அண்ட் டெஸ்ட் கேஸை ஃபாலோ பண்ணி இப்படி தான் யூஐயில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு வந்து ஸ்டேட்டஸை எல்லாத்தையுமே அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டோரி கீழே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதை அட்டாச் பண்ணி லாகின் பண்ணி இப்படி தான் வரணும். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பேசிக். இது வந்து ஜீராவில் யூஸ் பண்ணி மேனுவலாக யூஸ் பண்ணுறது. ஸோ இது நிறைய பெய்டு டூல்லாம் இருக்குது. அந்த பெய்டு டூல் போயிட்டீங்கன்னா அந்த டூல்லே டெஸ்ட் கேஸ் எழுதுறது, அந்த டூல்லே இது பண்ணி உங்களுக்கு ட்ரைகிராம் வருது, எவ்வளோ ஓவராக இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு அதில் வரும். ஸோ அதில் நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் அது கம்பெனியில் போய் தான் அது கற்றுக்க முடியும். ஸோ எனக்கு இது தெரிஞ்சு இது உங்களுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜீராவை பற்றி டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா என்கிட்ட நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஜீராவை பற்றி கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன். ஏன்னா ஜீராவில் இது மட்டும் கிடையாது, நிறையா இருக்குது டெஸ்டிங்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு இது போதும் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு. அதனால தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை நான் ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ கூட நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் கைஸ் இன்னும் ஒரு 4 days ஆர் 5 daysல மேனுவல் முடிச்சுட்டு நம்ம ஆட்டோமேஷன் போயிடலாம். அண்ட் உங்களுக்கு இது போல் ஜாப் வீடியோ அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் ஆகும்னு நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நான் தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நான் பிளேலிஸ்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன் ஃபார் மேனுவல் டெஸ்டிங் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகிறேன், டெக் ஃபெயிலியர்ஸ் போடுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே போடுறேன். இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு கான்செப்டில் நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம் கைஸ். யா, பை.